பேக் டு மை தமிழ் எடிட் யூடியூப் சேனல். நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ஃபோட்டோ பார்த்தா எப்படி உங்களுடைய இமேஜை சேட் பண்ணி எடிட் பண்ணுறதா சொல்லி தர வீடியோ ஸ்கிப் பாருங்க. இப்போ நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க மறக்காம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. அப்போ நம்ம போட வீடியோஸ் அடுத்த நோட்டிஃபிகேஷன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. உங்களுக்கு எந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடிட் பண்ணி தரணும் அப்படின்னா ஆல் டைப் ஆஃப் வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடிட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். மறக்காம உங்களுக்கு எப்படி எடிட் பண்ணணும் சும்மா மறக்காம வந்து மெசேஜ் பண்ணுங்க. நான் பார்த்தா உங்களுக்கு எடிட் பண்ணி கொடுக்குறேன். லிங்க் அதான் நீங்கள் எடிட் பண்ணி மெசேஜ் கான்டாக்ட் பண்ண வேண்டியது பார்த்தா இன்ஸ்டாகிராம் வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம் லிங்க் பார்த்தா நீங்கள் பார்த்துட்டு இருக்க அந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. மறக்காம வந்து இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க. ஓகேங்களா? சரி வாங்க இந்த வீடியோ ஃபோட்டோ எடிட் பண்ணுறது பார்க்கலாம். அதுக்கு பார்த்தா ஃபஸ்ட்டு பார்த்தா பிக்சர் அப்ளிகேஷன். இந்த பிக்சர் அப்ளிகேஷன் பார்த்தா நீங்கள் நம்ம டெலிகிராம் குரூப்பில் இருக்குது. மறக்காம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி பார்த்தா நீங்கள் பார்த்தா டவுன்லோட் பண்ணி எடுத்துங்க இந்த ஆப்பை. ஜஸ்ட் ஆப் லிங்க் பார்த்தா டெலிகிராம் குரூப்பில் இருக்குது. மறக்காம டவுன்லோட் பண்ணி எடுத்துங்க. ஓகேங்களா? லிங்க் அதாவது டெலிகிராம் சேனல் குரூப்போட லிங்க் பார்த்தா நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காம ஜாயின் பண்ணி பார்த்து டவுன்லோட் பண்ணி எடுத்துங்க. நான் ஆட் பண்ணுற பாருங்க இந்த பிளாக் கலர் ஒரு ஷீல்டு, ஒரு பிளாக் கலர் ஒரு டெம்ப்ளேட்டு, அதுக்கப்புறம் பார்த்தா கோடு ஆட் பண்ண பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் ஒயிட் கலரில் 2 கோடு இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் அந்த பிளாக் கலர் இருக்குது பார்த்தீங்களா ஒரு ஆட் பண்ணுற பாருங்க. அந்த பிளாக் கலருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் பார்த்தா ஜஸ்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ கீழே பார்த்தா டிஸ்கிரிப்ஷனில் ஜஸ்ட் லிங்க் ஒன்று இருக்கும். உங்களுக்கு டெலிகிராம் சேனல் குரூப் லிங்க்னு சொல்லிட்டு இருக்கும். கிளிக் பண்ணிக்கலாம். டேரெக்டாக பார்த்தா உங்களுக்கு இந்த ஃபோட்டோ டவுன்லோட் பண்ணுற இடத்துக்கே பார்த்தா கூட்டிகிட்டு போயிடும். தரகாமல் நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணி இந்த டெம்ப்ளேட்டும் இதுவும் பார்த்தா டவுன்லோட் பண்ணி எடுத்துங்க. டவுன்லோட் பண்ணி எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ஆட் பண்ணுற மெத்தடில் பார்த்தா நீங்கள் கரெக்டான ஸ்க்ரீன் பார்த்தா மட்டும் தெரியும் எப்படி இந்த ஃபோட்டோ எடிட் பண்ணுறேன் அப்படின்ட்டு. உங்களுக்கு மறக்காம ஸ்க்ரீனை பார்த்து பார்த்தா கரெக்டாக நீங்கள் உங்கள் ஃபோட்டோ பார்த்து ஆட் பண்ணி பார்த்தா எடிட் பண்ணிங்க. ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ண நிறைய பேர் பார்க்குறீங்க. மறக்காம இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போ எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ அப்டேட் பண்ணுறதுக்கு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ஃபாலோ பண்ணிங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் இது மாதிரி பார்த்தா ஆப்போசிட்டி கம்மி பண்ணிட்டு பார்த்தா லாஸ்ட்டாக ஃபோட்டோ லைட்டாக ஜூம் அவுட் பண்ணி மாதிரி வச்சுட்டு லேயர்ஸ் ஆப்ஷன் இருக்கும் மேலே நம்ம கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த இமேஜ்லாம் எரேஸ் பண்ணுற பாருங்க. இதே மெத்தடில் பார்த்தா நீங்கள் எரேஸ் பண்ணிங்க. ஓகேங்களா? உங்களுக்கு எதனா ஃபோட்டோஸ் வீடியோஸ் ஆல் டைப் ஆஃப் வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடிட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். மறக்காம எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு பார்த்தா நான் பண்ணி கொடுக்குறேன். ஓகே, எந்த மாதிரி வேணால் எடிட் பண்ணி கொடுக்கலாம், எந்த மாதிரி வேணால் பண்ணலாம். ஓகேங்களா? இல்லை இதே மாதிரி பண்ணி கொடுத்தாலும் பண்ணி கொடுக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி பண்ணி கொடுக்கலாம். மறக்காம வந்து இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்க. ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. ஓகே, ஜஸ்ட் இதே மாதிரி பார்த்தா அந்த பார்டர் இருக்காங்க அந்த கோடுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கோடுக்கு உள்ளே இருக்க மாட்டோம், அவுட் சைடு மட்டும் அவுட் சைடு மட்டும் கொடுக்காதீங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா எரேஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணி எரேஸ் பண்ணிங்க. ஓகேங்களா? எரேஸ் பண்ணிட்டு பார்த்தா ஆப்போசிட் பார்த்தா திருப்பி 100 அப்படின்றது கொடுத்து 100 கொடுத்துங்க. ஓகே, 100 கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு பார்த்து திருப்பியும் அந்த இமேஜ் கீழே பாருங்க ஒரு கலர் ஜஸ்ட் விட்டுருக்க பாருங்க. ஜஸ்ட் இது மாதிரி எக்ஸ்ட்ராஸ் என்ன விட்டுருங்க செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக ஃபில் பண்ணி கரெக்டாக டைஸ் எரேஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணி டிக்னு இருக்கும். டிக் அப்படின்னு கொடுத்து செலக்ட் பண்ணி டிக் கொடுத்துங்க. டிக் அப்படின்னு கொடுத்து பார்த்தா திருப்பி பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி பார்த்தீங்கன்னா கோடா இமேஜ் ஒன்று ஆட் பண்ணி பார்த்தீங்களா, இதுவும் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் குரூப்லேயே இருக்குது. மறக்காம போய் டவுன்லோட் பண்ணி எடுத்துங்க. ஒரே இடத்துல இருக்கும். ஜஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா டெலிகிராம் குரூப்பில் ஒரே இடத்துல அந்த லிங்க்குக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் ஃபோட்டோஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு சிம்பிளாக ஆடியோஸ் சொல்கிற பாருங்க, ஃபோட்டோஸு அந்த டெம்ப்ளேட்ஸு அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்கும். மறக்காம டவுன்லோட் பண்ணி எடுத்துங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச சாங்கை பார்த்தா லிரிக்ஸ் பார்த்தா நீங்கள் டைப் பண்ணி எடுத்துங்க. அப்படி இல்லைனா இது ஈமோஜ் வேணும், இல்லை ப்ரோ எனக்கு ஈமோஜ் வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா ஈமோஜ் பார்த்தா உங்கள் கீபேட் ஆப்ஷனை டெக்ஸ்ட் உள்ள போயிட்டு இந்த மாதிரி பார்த்தா உங்களுக்கு பிடிச்ச ஈமோஜ் பார்த்தா ஆட் பண்ணிங்க. ஓகே, ஜஸ்ட் இது மாதிரி பார்த்தா வேணுன்றவங்க ஆட் பண்ணிங்க, வேணுன்றவங்க பார்த்தா விட்டுருங்க. வேணுன்றவங்க ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக அந்த ஷேடோ பிளர்லாம் கரெக்டாக பார்த்தா அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுங்க. அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக லைட்டாக ஜூம் அவுட் பண்ணி கரெக்டாக பார்த்தீங்கன்னா அதை ஃபில் பண்ணி கரெக்டாக அந்த இமேஜுக்கு பக்கத்தில் உங்களுக்கு எங்கே வேணுமோ அந்த இடத்துல வச்சுட்டு அந்த ஷேடோ பிளர் செலக்ட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு என்ன கொடுத்துட்டு டிக்குன்றது கொடுத்தீங்க அப்படின்னா பக்காவாக பார்த்தா செட் ஆகிடும். ஓகேங்களா? ஓகே, முடிச்சிட்ட பிறகு என்ன பண்ணுவோம் டிக்குனுக்கும் டிக் அப்படின்றது கொடுத்துங்க. லைட்டாக ஷேடோ பிளர் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக அலைன் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் நீங்கள் என்ன சாங் ஆட் பண்ண போகிறோம் சாங்கோட லிரிக்ஸ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்குங்களா. ஜஸ்ட் உங்களுக்கு பிடிச்ச சாங்கோட லிரிக்ஸ் பார்த்து ஆட் பண்ணிங்க. லிரிக்ஸ்னால் ஒன்றும் இல்லை அந்த லைன்ஸ். ஓகேங்களா? நான் பார்த்தா உன் பார்வை அழகு என்னை அது இருக்கிற சொல்லிட்டு ஒரு லிரிக்ஸ் ஒரு கவிதைன்னு சொல்லலாம். இந்த ஒருத்த பார்த்தா நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? உங்களுக்கு தமிழ் ஃபாண்ட்ஸ் இங்கிலீஷ் ஃபாண்ட்ஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா பிக்சர்டுக்கான தமிழ் ஃபாண்ட்ஸ் இங்கிலீஷ் ஃபாண்ட்ஸ் நம்மகிட்ட இருக்குது. ஓகேங்களா? வேணுன்றவங்க பார்த்தா டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி பார்த்தா எடுத்துங்க. டெலிகிராம் குரூப் லிங்க் பார்த்தா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி பார்த்தா போய் எடுத்துங்க. ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. அப்புறம் போடுற வீடியோஸில் ஒன்று பார்த்தா நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. ஓகே, கலர் பார்த்தோன்னா நீங்கள் பிளாக் கலர் கொடுத்துங்க. பிளர்ரு செலக்ட் பண்ணி வச்சிங்க. ஒப்பாசிட்டிலாம் கரெக்டாக அலைன் பண்ணி பார்த்தா நான் இருக்கிற மாதிரியே பார்த்தா கரெக்டாக வச்சிங்க. ஓகே, கரெக்டாக அலைன் பண்ணி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் செலக்ட் பண்ணுறேன் அந்த கலரு ஷேடோ எல்லாம் கரெக்டாக பார்த்து நீங்கள் ஸ்க்ரீனை பார்த்தா மட்டும் தெரியும் நான் எல்லோவில் ஆட் பண்ணுறேன் அப்படின்ட்டு. உங்களுக்கு மறக்காம பார்த்தா அந்த அப்படியே பார்த்தா கரெக்டாக ஆட் பண்ணிங்க. ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்களுக்கு அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடிட் பண்ணி தரணும். மறக்காமல் இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம் லிங்க் பார்த்தா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் எல்லோ கலர் கொடுத்துங்க. பிளாக் அவுட்ரு பார்த்தா பிளாக் கொடுத்துங்க. ஓகேங்களா? கொடுத்துட்டு பார்த்தா தமிழ் ஃபாண்ட்ஸில் போய்ட்டு நான் செலக்ட் பண்ணுற அந்த ஒரு ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிங்க. தமிழ் ஃபாண்ட்ஸ் பார்த்தா டெலிகிராம் குரூப்பில் இருக்குது. மறக்காமல் போய் எடுத்துங்க. டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகேங்களா?
அதுக்கப்புறம் டைம் லைன் பண்ணி பார்த்தா கரெக்டாக ஜூம் அவுட் பண்ணி அந்த டெக்ஸ்ட்டு லிரிக்ஸ்க்கு கீழே பார்த்தா எடுத்துருவாங்க. அதுக்கு கீழே எடுத்துகிட்டு வந்து எல்லாமே வச்சுங்க. அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தா நான் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிற மாதிரி இதே மாதிரி பார்த்தா நீங்களும் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தா அதுக்கப்புறம் அதுக்கு பிளரு, ஷேடோ, ஒப்பாசிட்டி, ஹார்ட்னஸ் அதெல்லாம் பார்த்தா கரெக்டாக நான் அலைன் பண்ணி வைக்கிற மாதிரி பார்த்தோன்னா ஸ்க்ரீன் பார்த்தா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறேன் அப்படின்ட்டு. ஸ்க்ரீன் பார்த்து வந்தால் கரெக்டாக அலைன் பண்ணி பார்த்தா கரெக்டாக வச்சுங்க. ஃபஸ்ட்டு மேலே டிக்குனுக்கு டிக் அப்புறம் வந்து கொடுத்து முடிச்சிங்க. அப்புறம் திருப்பியும் ஆட் ஏ ஃபோட்டோ ஒன்று இருக்கும். அந்த ஆட் ஏ ஃபோட்டோ அப்படின்றத கிளிக் பண்ணி நீங்கள் வேறு எதுவும் ஆட் பண்ணிக்கலாம், அப்படின்னா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இல்லைனா இமேஜ் வேணும் அப்படின்றாலும் ஒரு இமேஜ் பார்த்தா ஹார்ட் இமேஜ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் பக்கத்துலேயே பார்த்தா அந்த லிரிக்ஸுக்கு அந்த டாட் இருக்குங்க பார்த்தீங்களா, அந்த டாட்டுக்கு பக்கத்தில் பார்த்தோன்னா ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக ஜூம் அவுட் பண்ணி அந்த லிரிக்ஸ் முடியுது பார்த்தீங்களா, அந்த லிரிக்ஸ் முடிகிற இடத்துல பார்த்தோன்னா இந்த மாதிரி லைட்டாக ஜூம் அவுட் பண்ணி அந்த ஹார்ட்டை பார்த்தோன்னா பக்கத்தில் பார்த்தோன்னா எடுத்துன்னு வச்சுருங்க. இல்லை இப்படியும் பார்த்தோன்னா வச்சுக்கலாம். ஓகேங்களா? இது வச்சா நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிச்சவங்க பார்த்தா வச்சுங்க, வேணான்றவங்க விட்டுருங்க. ஓகேங்களா? வேணுன்றவங்க வச்சுங்க, வேணுன்றவங்க வச்சுங்க. முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா மேலே ஒரு டிக் ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு பிளர் ஆப்போசிட்டே கரெக்டாக செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்படிலாம் கொஞ்சம் நல்லா தெரியாது. ஷேடோ பார்த்தீங்கன்னா வேறு இடத்துல போய்டும். ஜஸ்ட் அதனால் நான் ஸ்க்ரீனை பார்த்து கரெக்டாக அலைன் பண்ணி கரெக்டாக வச்சுங்க. வெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திருப்பி பார்த்து ஆட் ஏ ஃபோட்டோ அப்படின்றத கிளிக் பண்ணி நான் ஒரு பூ இமேஜ் ஒன்று ஆட் பண்ணுவேன். அந்த ஃப்ளவர் இமேஜ், அந்த ஃப்ளவர் இமேஜும் பார்த்தோன்னா டெலிகிராம், இந்த இமேஜும் பார்த்தா டெலிகிராம் குரூப்லேயே கொடுத்துருக்கேன். மறக்காமல் போய் டவுன்லோட் பண்ணி எடுத்துங்க. இது பார்த்தா கரெக்டாக நான் ஆட் பண்ணுற மாதிரி அந்த ஃப்ளவர் இமேஜ் பார்த்தா ஆட் பண்ணிங்க. ஓகே, ஜஸ்ட் இது மாதிரி கரெக்டாக அலைன் பண்ணி வச்சுட்டு மேலே எரேசர் ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணி அந்த டெக்ஸ்ட் மேலே இருக்க அந்த பூ இதழ் மட்டும் ஓகேங்களா, அதை மட்டும் பார்த்தா அந்த எரேஸ் பண்ணுற மாதிரி இது மாதிரி பார்த்தா கரெக்டாக எரேஸ் பண்ணிங்க. ஓகேங்களா? எரேஸ் பண்ணிட்டு மேலே டிக் ஆப்ஷன் இருக்கும். டிக் அப்படின்றது கொடுத்து டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். அப்படியே மேலே கொடுத்துட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்து மேலே டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். அப்படியே டவுன்லோட் கொடுத்து டவுன்லோட் பண்ணிங்க. ஓகே, வீடியோ முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இதுக்கான நியூவான பெஸ்ட் இருக்கலாம். அவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த கூட பெஸ்ட் ஆள் போட்டுங்க. இதுக்கான நியூவான பெஸ்ட் இருக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.